விவசாயிகள் பயிர்கள் மூலம் அதிக மகசூலை பெறுவதற்கு தேனீக்களை வளர்க்க முன்வர வேண்டும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் விவசாயிகள் ஆர்வமுடன் காய்கறி, பழம் மற்றும் பூக்கள் போன்ற பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரமடையும் காலத்தில் செடிகளில் பூக்கின்ற பூக்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் பூக்களை பாதுகாக்க தேனீக்களை வளர்க்க முன்வர வேண்டும் என்று கோவை வேளாண் பல்கலைக்கழக பூச்சியியல் துறை ஆராய்ச்சியாளர் ஸ்ரீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனீக்கள் மருத்துவ குணங்கள் கொண்டது மட்டுமின்றி அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றும் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். பயிர்கள் பூக்கள் பூக்கும் தருணத்தில் நம்ம பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் தேனீக்கள் பாதுகாக்கப்படும். அதன் மூலமாக விளைச்சல் அதிகரிக்கும். இரண்டு நன்மை. பயிர்களுக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை மூலமா விளைச்சல் அதிகரிக்குது. தேனீக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அதுக்கு உண்டான தேன் மற்றும் மகரந்தம் இதெல்லாம் பயிர்கள் இருந்து கிடைக்கும். பருவமழை காலத்தில் பூக்கின்ற பூக்களை பூச்சிகளிடம் இருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சியும் ஆலோசனைகளும் பூச்சியியல் துறை சார்பில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுவதாகவும் விஞ்ஞானிகள் கூறினர்.